மாணாக்கர் தொல்லை. மாணாக்கர்களால் சிறிது தொல்லைகள் நடக்கின்றன என்றாலும் அவற்றுக்கு பெரிதும் உபாத்தியாயர்களே காரணகஸ்தர் ஆவார்கள். வடநாட்டான் பணமும் உபாத்தியாயமார்களின் ஆதரவும் இரண்டும் சேர்ந்தே வாலிபர்களை பாழ்படுத்துகின்றன. பள்ளிக்கூட அதிகாரிகளும் எப்படியாவது பிள்ளைகள் படிக்காமல் கெட்டு நாசமாகட்டும் என்று கருதியே தக்க அடக்குமுறைகளை கையாளாமல் விட்டு கொண்டு வருகிறார்கள். இதில் பார்ப்பன பிள்ளைகள் வெகு ஜாக்கிரதையாகவே தப்பித்து கொள்கிறார்கள். இதன் பயனாய் கெட்டுப்போகிறவர்கள் பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளே ஆவார்கள். நமது நாட்டு படிப்பு ஏற்கனவே மிகவும் அக்கிரமமான படிப்பாகும். வாழ்க்கைக்கு வேண்டாத படிப்பையே கொடுப்பதும் அதற்கும் தகுதிக்கு மேலானதும் தாங்க முடியாததுமான பண செலவு வைப்பதுமான காரியமாகும். ஒரு பையன் காலேஜில் படிக்க வேண்டுமானால் குறைந்தது மாதம் 30 முதல் 40 ரூபாயாவது செலவாகும். ஸ்கூல் படிக்க வேண்டுமானால் மாதம் ரூபாய் 10 - 15 ரூபாயாவது செலவாகும். இந்த வரும்படியுள்ள பெற்றோர்கள் நம் நாட்டில் 100க்கு எத்தனை பேர் இருக்க முடியும்? பார்ப்பனர்களுக்கு மானாபிமானத்தை இலட்சியம் செய்யாமல் பிச்சை எடுக்க உரிமை இருக்கிறபடியாலும் மற்ற மக்களை நெஞ்சில் ஈவிரக்கமில்லாமல் வஞ்சிக்க சாதியும் மதமும் இடங்கொடுக்கிறதாலும் சர்க்காரும் இவற்றிற்கு வேண்டியதற்கு மேற்பட்ட ஆதரவு அளித்து வருவதாலும் இஷ்டப்பட்ட பார்ப்பனர்கள் எல்லோரும் ஆண் பெண் அடங்கலும் படிக்கவும் கண்டிப்பாக பாஸ் செய்யவும் சௌகரியம் பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பார்ப்பன பையன்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டு அவர்களது தூண்டுதலுக்கு ஆளாகி பள்ளிகளில் காலித்தனம் செய்வதென்றால் அது பார்ப்பனர் அல்லாத சமூகத்திற்கு மிக்க கேட்டை விளைவிக்கும் காரியமாகும். பார்ப்பனர் அல்லாத பிள்ளைகளின் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்பதில் எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது. தரித்திரத்தையும் பட்டினியையும் சகித்து கொண்டு பணத்தை மீதி பண்ணி பிள்ளைகள் படிப்புக்கு உதவி செய்கிறார்கள்.